வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது உன் பார்வையில் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியரா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பார்வதி நாயர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டட் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியரா ஒரு ஓடிடில ஒரு தமிழ் படம் வருது அப்படின்னாலே கொஞ்சம் லைட்டா சுதாரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அந்த அளவுல தான் இருந்துச்சு. சரி, இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆச்சு, எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலா ஒரு ட்வின்னா இருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது அவங்க வளர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து அவங்களோட கண் பார்வை போயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதுல தங்கச்சிக்கு வந்து ஸ்டார்டிங்லயே போயிருது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க தனியா வீட்டுல இருக்கும் போது ஒரு மர்ம நபர் உள்ள புகுந்து அவங்கள தூக்குல ஏத்திடுறான் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த கொலைய வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பார்வதி களம் இறங்குறாங்க. ஆக்சுவலா இதை எல்லாரும் தற்கொலைங்கிறாங்க, பட் இவங்க மட்டும் கொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சோ இதன் விளைவு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் பார்வதியோட கண் பார்வை போறதுக்குள்ள இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு லீட் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸும் விரும்புவாங்க. ஆனா இந்த கிரியேட்டருக்கு அது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல அந்த லீட் கேரக்டருக்கு வந்து கண்ணே தெரியாது. சோ இந்த படம் பார்க்கும்போது நமக்குமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதாவது என்ன நடக்குது, எதுக்காக இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, இதுக்கு பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி எந்த தெளிவுமே இல்லாம எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வச்சு அப்படியே லிங்க் பண்ணி அடுத்ததுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா தானே போகணும். இதுல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடக்கும். ஒரு விஷயத்த பத்தி ஒண்ணு கேட்பாங்க, அதை ஃபாலோ அப் கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுலயும் நிலகல் ரவி கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு வந்துச்சு, இல்ல அந்த கேரக்டருக்கான பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி சுத்தமா வந்து எந்த ஐடியாவுமே இல்லாம இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். அந்த மர்ம மனிதன் யாரு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரிக்கான விடை ரிவீல் ஆகும்போது இவர் நம்மால்ரா, அதாவது 10 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு நடிப்பாரு அவரு அப்படின்ற மாதிரியான ஒரு நபரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அவர் நடிச்ச நடிப்புல அந்த வில்லனுக்கான பர்பஸ் என்னன்னே சத்தியமா புரியல அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு மனநலம் ப்ராப்பரா இருக்கா, இல்ல ஏதாவது பாதிப்புக்கு உள்ளா இருக்காரா, இல்ல இவர் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கும். சரி, இந்த படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இது ஏன் எடுத்தாங்க, இது ஆரம்பத்துல என்னவா யோசிச்சிருப்பாங்க, கடைசியா ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த புதிர் தான் இருக்குமே தவிர மத்தபடி இந்த படத்துல புதிர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வம்படியா சில வைலண்ட் காட்சிகளையும் மைல்டான லிப்லாக் சீன்ஸுமே இருக்கு. மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.